ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜரி செயின் ஸ்டிச்லேயே ஷேப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், லைன்ஸை வந்து நாலா பக்கமும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட், ரைட்லேருந்து லெஃப்ட், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச்லேயே ஷேப்ஸ் எப்படி போடுறது, எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்காக நான் சில ஷேப்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர், அப்புறம் வந்து ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள்லேயே 2-3 ரவுண்டு வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் எல்லாம் ஷேப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி கார்னர்லாம் திருப்பி நீட்டாக செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு நான் ஜரி த்ரெட்டும் துளிப் நீடிலும் எடுத்திருக்கேன். த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு எப்போவுமே நம்ம கீழே லெஃப்ட் ஹேண்டில் நூலை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்க போகிறேன். பாருங்கள், நடுவிரலில் இந்த மாதிரி நூலை அழுத்தி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நூலை பிடிச்சிக்கணும். ஊசியை குத்தி இந்த மாதிரி மேல் நாட் மட்டும் எடுக்க போகிறோம். ஏற்கனவே செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊசியை வந்து எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த டைரெக்ஷன்லேயே ஊசியோட முனை இருக்கிற மாதிரி திருப்பி கொண்டு போகணும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் போட போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு கீழே நூலை இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறமா வெளியே நூலை எடுத்துட்டு அந்த நாட் வந்து நல்லா மேலே வர மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி தான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி நம்ம செயின் போட ஸ்டார்ட் பண்ணணும். கீழே குத்திட்டு நூலை ஒரு சுற்றுனதுக்கப்புறமா ஊசியை வந்து ஒரு டேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணால் இந்த மாதிரி நாட் வருங்க. இதே மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைனை வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லைன் முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து கீழ்கூடி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டியாக பக்கத்துலேயே இந்த மாதிரி குத்திட்டு எப்பவும் போல் செயின் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்மளோட ஊசியோட முனை இருக்கிற மாதிரி திருப்பி போடணும். இப்போது இந்த லைனை முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி நம்ம போட போகிற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் சின்ன லாக் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் குத்தி சின்ன லாக். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட கார்னர் எல்லாம் நல்லா அழகாக ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம போட போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம செயின் போடணும். இதே மெத்தட்லேயே நம்ம 4 கார்னர் திருப்பி இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம மேலே போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவ்வளோதான் மெத்தடு. இதே மெத்தட்லேயே இந்த ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கடைசியாக நம்ம எண்டு நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம எந்த டைரெக்ஷனில் திருப்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எப்பவும் போல் செயின் போடுற மாதிரியே போட்டுட்டு அந்த கார்னர் வந்தனையும் அதே மாதிரி நம்ம போட போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் போட்டு
இந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் இந்த ஷேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். லாக் ஸ்டிச் எப்போவுமே ரொம்ப வந்து சின்னதாக போடணும். அப்போ தான் வந்து கார்னர் எல்லாம் நல்லா ஊசியாக நல்லா ஷார்ப்பாக நல்லா வருங்க. ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா ஷேப் அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ இதுலேயும் லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் இருந்துச்சுன்னா கீழேருந்து ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே மீதி இருக்க நேர்கோடாக இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கார்னர்லாம் திருப்பி சூப்பராக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. எல்லா ஷேப்பும் பாருங்கள் கார்னர்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்திருக்குன்னு. இந்த சர்க்கிள் இந்த கர்வ் இதெல்லாம் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.